பார்ட்டி சார்ந்த பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளவு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்க, ஒரு எம்எல்ஏ சீட் கூட கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு. அந்த இயக்கம் இந்த எலெக்ஷன் தொடரும் தெரியலங்க. ஏன்னா ஒரு இடத்துல கூட அவங்க கட்சி முன்னிலை கிடையாது. சீமான் அவர்களே பின்னாடி தான். இப்ப இருக்க நிலவரத்தின் படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிகள் லீடிங் எந்த பார்ட்டி தெரியுமா? தனிப்பெரும் கட்சியா தாவேகா. 100 சீட்ஸை தாண்டிட்டாங்க மக்களே. 100 தொகுதிகளில் முன்னிலை டிவிகே. அதிமுக கிட்டத்தட்ட 72 சீட்ஸை தாண்டாங்க. இப்போ இருக்கு 69 நிமிஷம் இருக்கும், 72 தாண்டாங்க. திமுக 3வது இடம் இப்போதைக்கு. இப்ப இருக்க நிலவரத்தில் 48 தொகுதிகளில் முன்னிலை. இப்போதைக்கு இதுதான் மக்களே கால நிலவரம். இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா தலைகீழா மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த அளவுக்கு லீடிங்ல போறாங்கனாக்கா விஜய் வேவ் அடிச்சதோ இல்லையோன்ற ஏக்க பல பேருக்கு இருந்துச்சுல, உங்களுக்கு டவுட்டே வேணாம். விஜய் வேவ் ரொம்ப ஹெவியா அடிச்சிருக்கு. அதான் இங்க தெளிவா பார்க்க முடியுது. தாவேகா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், நெல்லை, பெரம்பூர், திருச்சி, கிழக்குன்னு இங்க ஃபுல்லா முன்னிலை. பல பேர் சொன்னாங்களே தாவேகா சென்னையில மட்டும் தான் ஓரளவுக்கு 1-2 சீட்ஸ் பார்க்க முடியும், மப்சல் சைட்ல வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஒரு உண்மை தெரியுமா? சென்னையிலையும் தாவேகா பலமா அவங்களோட பலத்தை காமிச்சிருக்காங்க. மப்சல் சைட்லையும் அவங்களோட செல்வாக்க ஓட் பேங்கோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. போற போக்க பார்த்தா தாவேகா ஆளுங்கட்சியாகவும் அதிமுக எதிர்கட்சியாகவும் மாறிடும் இருக்கு. இப்ப இருக்க நிலவரத்தை படி சொல்றதா இருந்தா இதுதான் மக்கள் நிலவரம். இதுக்கு அடுத்து சில மணி நேரங்கள் அடுத்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. அதுல நிலவரம் என்னன்றதை அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அண்ட் இப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, முதற்கட்ட தகவல்களா இந்த அப்டேட்ஸ், இது வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஜோதிடர்கள் கிளம்பி விஜய் வீட்டுக்கு போயிட்டாப்ல. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல விஜயர்கள் தான் கிட்டத்தட்ட ஜெயிப்பாங்க, தாவேகா பெரும் சக்தியா உருவெடுக்கின்றவங்க கணிச்சது ரொம்ப சொற்பமான ஜோதிடர்கள் மட்டும். அது ஒரு முக்கியமானவர். இவர் கிளம்பி விஜய் வீட்டுக்கு போயிட்டாப்ல. கையில பொக்கே வாழ்த்து சொல்ற படலமா கிளம்பி போயிட்டாப்ல. இன்னொரு பக்கம் விஜய் சாரோட வீடு இருக்குல்ல சென்னையில, அந்த வீட்டை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு. அது எந்த அளவுக்கு? ஒரு துணை ஆணையர், ஒரு உதவி ஆணையர், ஒரு ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர், அப்புறம் சிஆர்பிஎஃப் வீரர்கள், இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சில பேர்னு அவ்வளவு பேர் திரண்டு இருக்காங்க பாதுகாப்புக்காக. அது மட்டும் இல்ல, விஜய் சார் வீட்டுக்கு போற ரூட் இருக்குல்ல, அங்கேயும் சரியான போலீஸ் ப்ரொடெக்ஷனுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்படி ரிசல்ட் வரும்ன்றது நம்மள ஒரு சில நல்லாவே தெரியும், இதுதான் கரெக்டா வரப்போகுதுன்ட்டு. ஆனா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. போய் சொல்றீங்கப்பா, என்னப்பா நீங்க அப்படின்னா பல பேர் சொன்னாங்களே, அரசியல் அனுபவம் இல்லாம பேசுறதா சொன்னாலும் நம்ம வயசை கன்சிடர் பண்ணி இப்ப யாருக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்றத தெளிவா தெரிஞ்சிருப்பாங்க. நீங்க ஒரு கட்சி சார்ந்து ஸ்டாண்ட் எடுத்தீங்கனாலே நீங்க சொல்ற 199 பொய்யா மட்டும் தான் இருக்கும். அதான் ஒரு முறை தொடர்ந்து பார்க்க முடியுது. எந்த கட்சியும் சித்தாந்தமும் சாராம இருந்தா ஃபேக்டை வெளிப்படையா சொல்ல முடியும். அதை நம்ம பண்ணோம். அதுக்கு எவ்வளவு திட்டு எவ்வளவு த்ரெட்டு. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு?